அண்மை செய்தி 2328 மாணவர்களின் மறுகூட்டல் மாணவர்களின் மதிப்பெண்களில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்க வேண்டியிருக்கிறது. மறுகூட்டலுக்கான விண்ணப்பித்த மாணவர்களில் 2328 மாணவர்களின் மதிப்பெண்களில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விண்ணப்பித்த 5347 பேரில் 2328 பேர்களின் மதிப்பெண்களில் மாற்றம் நேரிட்டிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறையினுடைய +2 பொதுத் தேர்வு எழுதி மறுகூட்டலுக்கு விண்ணப்பித்தவர்களில் 2328 மாணவர்களின் மதிப்பெண்களில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அரசு தேர்வுத்துறை இயக்குநரகம் தகவல் தெரிவித்திருக்கிறது. +2 பொதுத் தேர்வு எழுதி மறுகூட்டலுக்கு விண்ணப்பித்தவர்களில் 2328 மாணவர்களுக்கான மதிப்பெண்களில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று அரசு தேர்வு இயக்குநரகம் தெரிவித்திருக்கிறது. 5000க்கும் கூடுதலான மாணவர்கள் இதற்காக விண்ணப்பித்திருந்தார்கள். அதில் 2300க்கும் அதிகமான மாணவர்களின் மதிப்பெண்களில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுக்காக செய்தியாளர் கீதன் இணைப்பில். கீதன், இப்போ அந்த மறுகூட்டலுக்கு விண்ணப்பித்த மாணவர்கள் கிட்டத்தட்ட 50% மாணவர்களுக்கான அந்த மதிப்பெண்களில் மாற்றம் இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பள்ளிக்கல்வித்துறை அரசு தேர்வுத்துறை இயக்குநரகம் என்ன தகவல் சொல்லியிருக்கு, வெளியிட்டிருக்காங்க? வணக்கம். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தங்களுடைய அந்த தேர்வு முடிவுகள் வெளியான பின்னர் அந்த மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கலாம். அந்த வகையில் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் மே 6ஆம் தேதி வெளியிடப்பட்டன. அதனைத் தொடர்ந்து மே 7ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை மாணவர்கள் விடைத்தாள் நகல் பெறுவதற்கும் அதற்கு அடுத்த கட்டமாக மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு 5347 மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். அவர்களுள் 2328 மாணவர்களின் மதிப்பெண்களில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கான முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களில் 2000 மாணவர்களுக்கு மேல் இந்த மதிப்பெண்களில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த விடைத்தாள் திருத்தும் மையங்களில் ஆசிரியர்களின் இந்த கவனக்குறைவு காரணமாக பல்வேறு சமயங்களில் இந்த மாணவர்களின் மதிப்பெண்கள் வழங்குவதில் பல்வேறு குழப்பங்கள் நேரிடுகின்றன. தேர்வுகள் துவங்குவதற்கு முன்பே விடைத்தாள் திருத்துகின்ற பணிகளில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்கள் கவனமுடன் திருத்த வேண்டும், அடிக்கடி வெளியே செல்லக்கூடாது, செல்போன் பயன்படுத்தக்கூடாது என்றெல்லாம் பல்வேறு கட்டுப்பாடுகள் அரசு தேர்வுத்துறையால் விதிக்கப்பட்ட போதிலும் கவனக்குறைவு காரணமாக இது போன்று இந்த விடைத்தாள் மறுமதிப்பீட்டிலும் அதே போல மாணவர்களின் இந்த மறுகூட்டலிலும் ஆசிரியர்கள் தவறளித்து விடுகின்றனர். இதன் காரணமாக மாணவர்கள் இது போன்று மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கின்ற பொழுது அவர்களுடைய அந்த மதிப்பெண்களில் மாற்றம் வரக்கூடியதை பார்க்க முடிகின்றது. அந்த வகையில் இந்த ஆண்டு பொதுத் தேர்வு எழுதிய 2328 மாணவர்களின் தற்போது மதிப்பெண்கள் மாற்றம் செய்து தற்பொழுது அந்த முடிவுகள் என்பது வெளியிடப்பட்டுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி.